கிடையாது, உள்தோல்லேருந்து இவங்களுக்கு வரும். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எஸ்ஸா நோவானா இங்கே அப்படியே நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. குருவை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. உறுதி பண்ணியாச்சு. இது ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது, அதை கன்ஃபார்ம் இது பண்ணுது. ஆணித்தரமாக சொல்லலாம். இது ஆண்களுக்காக இருந்தால் பெண்களுக்கும் குறை பிரசவத்தை கொடுக்குது. இது குறை பிரசவத்தை தரும். 3ஆம் நம்பரில் பிறந்திருக்கு, கர்ப்பிணி பெண்ணாக இருந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு வந்து 7 மாதத்தை முன்னாடியே குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு அது. அதை உறுதி ஒன்றைக்கு இதையும் பார்த்துக்கலாம். எங்கேயாவது லிங்க் ஆனால் போதும். கூட இருந்தால் அதிகம், அது இருந்தால் கம்மியாக இருக்கும். அது எதிர்காலத்தில் நடக்குது. கூட இருந்துன்னா முதல் குழந்தையே நடக்கும். பின்னாடி இருந்தால் எதிர்காலத்தில் நடக்குதுன்னு அர்த்தம். அதான் ட்ரையாங்கிள்ங்கிறது எதிர்காலத்தை சொல்லக்கூடியது. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி 4ஆம் நம்பர். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுனுடைய ஒரு கான்செப்ட், இந்த சொறி படை அப்படின்னு சொல்கிறாங்க. வரும் சொறி படை, இந்த மாதிரி தோல்லாம் மீன் தோல் மாதிரிலாம் வரும்ல. சொரியாசுங்கிறது வேறு, அது சார்ந்தது வரும். அதை ஒப்பிட்டு இது வரும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ராகுக்கு மட்டும் வருதுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ ராகுக்கு அவனே விஷகாரனாக போச்சு, அவன் லக்கணத்துக்கு லிங்க் ஆனான்னு நீங்கள் சொல்லிடலாம். லக்கணாதிபதியோட சேர்ந்தாவோ, இப்போ இந்த லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு. இந்த ராகு கேதுக்கு வரும்போது லக்னாதிபதியை நம்ம எடுத்துக்கணும். புரிஞ்சுங்களா? சனிக்கு ஒரு லக்னாதிபதிக்கே ராகு அது லிங்க் ஆகும்போது இந்த ராகுனுடைய நம்பர் வரும்போது நம்ம அதை முடியும். ஆனால் ராகுன்னு தனியாக இல்லை, அதனால் அவர் லக்னாதிபதியை வச்சு நம்ம முடிவெடுக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடி 5ஆம் இடம். இந்த 5க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தமான உபாதைகள், நரம்பு சம்மந்தமான உபாதைகள். அதே மாதிரி மேல் தோல் வரும். தோல்லே மேல் தோல்னு சொல்கிறாங்க, வருது தோணை இந்த மாதிரிலாம் வருது, அதை சொல்லலாம். அதையும் உறுதி பண்ணுறதுக்கு இங்கே வந்து நமக்கு வந்து புதன், ராகு, கேது. இது வந்து இந்த 5ஆம் நம்பரில் பிறந்து புதன் அந்த ஜாதகருக்கு லக்னத்திலேயோ அல்லது 7ஆம் பாவத்திலேயோ இருந்து, இல்லை ராகு அதோடு சேர்ந்துருந்தால் அதற்கு நரம்பு சம்பந்தமான உபாதை அல்லது தோல் சம்பந்தமான உபாதை வரும்னு சொல்லிடலாம். ஆமாம், எங்கேயாவது ட்ரையா புதனுக்கு பார்க்கணும். ஏன்னா அந்த 5ஆம் எண்ணை குறிகாட்டுறோம் புதன். இப்போ 5ஆம் எண்ணில் பிறந்தாவே தோல் நோய்ங்கிறது உறுதி. அப்போ புதன் தான் அந்த காரணக்காரக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடலாம். அதுக்கடுத்து 6ஆம் எண். இந்த 6ஆம் எண்ணுங்கிறது வந்து சிறுநீரை சுட்டி காட்டக்கூடிய இடம். யூரின் சம்மந்தமான ப்ராப்ளம், கல், இந்த யூரின் சம்மந்தமான ப்ராப்ளங்கள். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி யூரின் சம்மந்தமான ப்ராப்ளம், ஒரு சில சொல்லக்கூடாத வியாதிகள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வியாதிகள்லாம் புதனுக்கு. அதையும் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். 6ஆம் தேதி பிறந்து அங்கே வந்து சுக்கிரன் ராகு இருந்ததுன்னா அதே கான்செப்ட் தான், யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது லக்கணத்தில் இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். லக்கணத்தில் இருந்தாலும் அதனுடைய ப்ரெஷர் அங்கே அதிகமாக இருக்குது அந்த உடம்புல. லக்னம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரெஷர்னு பேர் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் அதுக்கு அடுத்தபடி 7ஆம் எண். இந்த 7ஆம் எண்ணுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நீங்கள் வந்து ஞான சம்மந்தப்பட்டீங்க. நீங்கள்லாம் மிகப்பெரிய தனிமை விரும்பிகள். அந்த குணாதிசயங்களை பற்றி நான் மறுபடியும் சொல்கிறேன், அது தனியாக சொல்கிறேன். இந்த நோயை மட்டும் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கலாம். இப்போ இந்த 7ஆம் எண்ணுக்காரருக்கும் இவங்களுக்கு ஒரு அரிப்பு மாதிரி தான். அந்த பெண் புள்ளி, கரும்புள்ளின்னு சொல்கிறாங்க பாருங்க, புள்ளிகள்னு சொல்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ராகியதுகளுக்கே புள்ளிகள், அதாவது பாம்புனுடைய தோலினுடைய அமைப்பு தான் அதுக்கான சம்மந்தம். இதை கருதி கொண்டது லக்கணத்தில் ராகியது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். லக்கணத்தை நம்ம குறிக்கணும். ராகியதுக்கு மட்டும் நம்ம லக்கணத்தை டிசைட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி 8ஆம் எண். இந்த 8ஆம் எண்ணுக்கான ஒரு வியாதி அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக இவங்க முட்டு வலியினால தான் அதிகமாக பாதிப்பாங்க. முட்டு வலியினால தான் அதிகமாக பாதிப்பாங்க.
அப்போ இந்த 8ஆம் எண்ணில் பிறந்திருந்து முட்டு வலிக்கான விஷயத்தை தரக்கூடிய கிரகம் எல்லாமே நெகட்டிவ் தரக்கூடிய கிரகம் ராகு அது. இப்போ நீங்கள் சொல்லலாம் அவங்களுக்கு முட்டு வலி இருக்குது, ஜாயிண்ட்டுகள்லாம் வந்து எலும்பு சம்மந்தமான உபாதைகள் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது 9ஆம் எண். இந்த 9ஆம் எண்ணுக்காலுக்கு அதிபதியான வந்து செவ்வாய் லக்னத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் செவ்வாய் ராகுகேது சேர்ந்துருந்தாலும் அவருக்கு வந்து ரத்த சம்மந்தமான உபாதைகள்னு சொல்லலாம். ரத்த சம்மந்தமான உபாதை மஜ்ஜுன்னு சொல்லுவாங்க, எலும்புக்குள்ள கூடிய மஜ்ஜு சம்மந்தமான உபாதைகளை தரும். அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் வந்து விபத்துக்கான எண். அதனால் நீங்கள் அப்படியே நம்ம விபத்துக்கு சொன்ன பாருங்கள், செவ்வாய் சனி சேர்க்க அந்த ஜாதகத்துலலாம் அவருக்கு விபத்துக்கான வாய்ப்பு, அது என்ன பாவங்கள் அமைஞ்சிருக்கோம் அது சம்மந்தமான ஒரு விபத்து நடக்கக்கூடிய. இந்த 9ஆம் எண்ணில் பிறந்திருக்கும் மெயினாக வந்து மஞ்சக்காமலைன்னு ஒன்று வரும். அதை நீங்கள் நிறையா பேர்த்துக்கு நீங்கள் சொல்லலாம். அது எப்படின்னா, இந்த மஞ்சக்காமலை எப்படி வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 9ஆம் தேதி பிறந்து பெயர் எண்ணுமே 9 வந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து கண்டிஷனாக மஞ்சக்காமலை வரும். பெண்களுக்காக இருந்தால் மென்சஸ் ப்ராப்ளம் வரும். பெண்களுக்காக இருந்தால் அது மென்சஸ் ப்ராப்ளம், மாதா